எபிசோட் 10. நேராக மண்டபத்துக்கு வந்துவிடட்டுமா என்று கேட்ட ராகவை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் முடித்த ஸ்ருதி அவளுடைய பேச்சு திறமையை காட்டத் தொடங்கினாள். சார், என்ன இப்படி பேசுறீங்க? புது மாப்பிள்ள நீங்களே இப்படி அங்க இங்க அலைஞ்சா ஈவினிங் ரிசப்ஷன்ல எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும்? அதுக்காக தானே எங்களை புக் பண்ணிருக்கீங்க. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார். எதுக்காக பயப்படுறீங்க? உங்களுக்கு ஈவினிங் 6ல இருந்து தானே பார்ட்டியே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப எதுக்கு அவசரம்? அதெல்லாம் தேவையில்ல சார். நீங்க கால் பண்ணியும் நான் அதை அட்டென்ட் பண்ணலன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. இவ்வளவு பெரிய ரிசப்ஷனை நல்லபடியா முடிக்கணும்னு நான் கால்ல பம்பரத்தை கட்டிட்டு சுத்திக்கிட்டே இருக்கேன் சார். நேத்து நைட்டு நான் தூங்கவே இல்ல சார். அப்பப்பா எவ்வளவு வேலை. போனை கையில எடுக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மெஹந்தி ஆர்டிஸ்டும் மேக்கப் ஆர்டிஸ்டும் உங்களை ரீச் பண்ணிடுவாங்க. காஸ்டியூம்ஸும் கரெக்ட் டைமுக்கு வந்துரும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சார். புது மாப்பிள்ளையா கெத்தா எல்லார் முன்னாடியும் ஸ்டேஜ்ல வந்து நிக்கிற வேலையை மட்டும் பாருங்க சார். என்ன நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஸ்ருதி, எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னோட வைஃப் பத்தி தெரியும்ல. அவ இது வரைக்கும் இந்தியன் மேரேஜ பார்த்ததே இல்ல. அதுவும் குறிப்பா சவுத் இந்தியன் மேரேஜஸ் எல்லாம் அவ சுத்தமா பார்த்தது கிடையாது. நான் சொன்னது மாதிரியே இது அவளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணணும், ஓகேவா? அவ யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரிசப்ஷன் எப்படி நடக்கும், மேக்கப் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்டோட இருக்கா. சோ எக்காரணம் கொண்டும் அவளோட எக்ஸைட்மெண்ட்டை நீங்க குறைச்சிடவே கூடாது என ராகவ் தன்னுடைய மனைவியை குறித்து கட்டளை கொடுக்க, சார் நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நைட்டு டிராவல் பண்ணி ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. பாய் சார், ஈவினிங் பார்க்கலாம் என சொல்லிவிட்டு போனை துண்டித்து விட்டாள் ஸ்ருதி. நைட் பைஜாமாவோடு சோஃபாவில் அமர்ந்திருந்தவள் அனைத்து வேலைகளையும் தான் ஒரே ஆளாக செய்வதாக சொல்லி போனில் கிளைண்டிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து வாயை பிளந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் சுமதி. போனை கட் செய்துவிட்டு சோஃபாவில் தலையை சாய்த்தபடி தன் முன்பாக நின்று கொண்டிருந்த சுமதியை பார்த்து, செய்யற எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுக்காக இப்படி வாயை ஓபன்ல வச்சிருக்க? வாய் வழியா ஈ நுழைஞ்சு காது வழியா வெளியே வந்துட்டு போகுது. க்ளோஸ் த டோர். மேடம், இப்ப என்ன மேடம் பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது நான் கேட்டு உனக்கு குழி தோண்ட தெரியுமா? ஓரளவுக்கு பரவாயில்லாம தோண்டுவேன் மேடம். எதுக்கு கேக்குறீங்க? அப்படியே இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பள்ளம் தோண்டி என்ன புதைச்சிடு, ஜீவ சமாதி ஆயிடுறேன். மேடம், என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்னடி பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து என்ன பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வெயிட் பண்ணி தொலை. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேனா என சொல்லிக்கொண்டே கண்களை மூடினாள் ஸ்ருதி. ஆனால் சுமதியின் கை கால்கள் இப்போதுதான் இன்னும் வேகமாக நடுக்கம் எடுக்க தொடங்கியது. மேடம், எதுவுமே இன்னும் பண்ணல. ஈவினிங் 6 o'clock ரிசப்ஷன். என்ன பண்ண போறீங்க மேடம்? மண்டபம் புக் பண்ணல, டெக்கரேஷனுக்கு சொல்லல, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு தகவல் சொல்லல, காஸ்டியூம் ரெடியா இருக்கான்னு தெரியல, கேட்டரிங்க்கும் சொல்லல. ஆக மொத்தத்துல எதுவுமே பண்ணல. ஆனா மேடம், நீங்க எப்படி இவ்வளவு கூலா இருக்கீங்க? அதுதான் ஸ்ருதிங்கிறது. ஒரு பொண்ணா ஒத்த ஆளா இப்படி ஒரு பிசினஸ் பண்றதுன்னா சும்மா இல்ல. பிரச்சனை சின்னதோ பெருசோ ஒரு ஆளா நின்னு எல்லாத்தையும் சமாளிக்கிற டேலண்ட் என்கிட்ட இருக்கு. சரி, ஏதாச்சும் பண்ணலாம் விடு. நீ போய் பைக்க ஸ்டார்ட் பண்ணு, நான் சீக்கிரமா வரேன். மேடம், நேத்துக்கு தான் பைக் சர்வீஸ்க்கு விட்டேன்னு சொன்னேன்ல. பைக் ரெடியாக இன்னும் 2 days ஆகுமா? நானே இங்க ஷேர் ஆட்டோ புடிச்சுதான் வந்தேன். இப்ப என்ன பண்றது என சுமதி அடுத்த குண்டை தூக்கி தலையில் போட்டாள். ஸ்ருதி பல்லை கடித்து கொண்டு, ஐயோ சுமதி, உன்னை நான் கொடிச்சு திங்க போறேன் பாத்துக்கோ என கோபமாக சொல்லிவிட்டு, ஐயோ வீட்ல இருந்து பைக்கையும் ரூபிகா எடுத்துட்டு போயிருப்பா. அவளுக்கு வேற இப்ப நான் கால் பண்ணி காஸ்டியூம்ஸ் ரெடியா இருக்கான்னு கேட்கணுமே. நேத்துக்கு ஒழுங்கு மரியாதையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவள நான் தான் இன்னும் 1 month இருக்குன்னு ஏதோ சொல்லி வேலை பார்க்க விடாம பண்ணேன். இப்ப போன் பண்ணி விஷயத்த சொன்னா காட்டு கத்து போறா. செல்ல என் நேரம் என புலம்பிக் கொண்டே வேகமாக ரெடியாகி விட்டு ஸ்ருதியும் சுமதியும் தன்னுடைய ஆபீஸுக்கு செல்வதற்காக ஷேர் ஆட்டோவில் கிளம்பினர். போகும் வழியிலேயே ரூபிகாவிற்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்ல, ஏண்டி என்ன இப்படி படுத்துற? எப்ப பாரு இப்படிதான் என்ன டார்ச்சர் பண்ற. அதான் இந்த ஒர்க்கையாச்சும் 1 monthக்கு ஏர்லியராவே முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ தான் இன்னும் 1 month இருக்கேன்னு என்ன வேலை பார்க்க விடாம பண்ண. இப்ப திடீர்னு வந்து இன்னைக்கே வேணும்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஹே ரூபி செல்லம்ல, ப்ளீஸ் டி, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கோ. எல்லாமே தலைகீழா போயிட்டு இருக்கு. நீ ஃபைனல் டச்சிங் மட்டும் தானே பண்ணணும்னு சொன்ன. சீக்கிரமா எனக்காக அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடு ரூபி. ஒன்னும் அவசரம் இல்ல. ஈவினிங் 4 மணி வரைக்கும் டைம் இருக்கு. செல்லோல, எனக்கு ஹெல்ப் பண்ணடி ப்ளீஸ் என கெஞ்ச, ரூபிகாவோ வேண்டாவிருப்பாக, சரி பண்ணி தொலைற பாக்குறேன் என சொல்லிவிட்டு போனை கட் செய்து விட்டாள். எப்படியோ ஒரு வழியாக மேக்கப், மெஹந்தி என அதற்கான ஆட்களையும் ரெடி செய்து ராகவின் வீட்டிற்கு அனுப்பியாகிவிட்டது. அங்கே மணமகளுக்கு மெஹந்தி ஒர்க் நடந்து கொண்டிருக்க
மணமகனுக்கும் திருமணத்திற்கு முன்பாக நடக்கும் ஏர்கட் ஃபேஷியல் என செய்து கொண்டிருக்க அவர்களை இப்போதைக்கு எங்கேஜாக வைத்து விட்டாயிற்று. இனி சிறிது நேரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் என ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தாள் ஸ்ருதி. இது ஆடி மாதம் என்பதால் பெரிதாக விசேஷங்கள் எதுவும் நடக்காமல் இருக்க ராகவிற்காக அடுத்த மாதம் புக் பண்ணியிருந்த அதே மண்டபம் இன்றைக்கு ஃப்ரீயாகத்தான் இருந்தது. அதனால் மண்டப உரிமையாளரிடம் பேசி எப்படியோ இன்றைக்கான நாளை அவள் மாற்றி வாங்கி கொண்டு டெக்கரேஷன் ஒர்க், கேட்டரிங் என அனைத்தையுமே அவசரகதியில் தயார் செய்து விட்டாள். ஏற்கனவே சில திருமணங்களுக்கு உடன் சேர்ந்து ஒன்றாக வேலை பார்த்தவர்கள் என்பதால் ஸ்ருதியின் ஒரு போன் காலிலேயே எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க தொடங்கியது. ஒரு வழியாக இப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி ஆபீஸில் வந்து தன்னுடைய சேரில் அமர்ந்து கொண்டு தலையை சாய்த்து நிதானமாக மூச்சு விட்டுக் கொண்டிருந்தாள் ஸ்ருதி. தன்னால் வந்த பிரச்சனை எப்படி இவ்வளவு சுலபமாக தீர்ந்தது என புரியாமல் சுமதியும் நிம்மதியாக ஸ்ருதியின் முன்னால் இருந்த சேரில் அமர்ந்தாள். மேடம், நீங்க எல்லாத்தையும் இவ்வளவு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீங்க ரொம்பவே டேலண்ட் தான் மேடம். இல்லாட்டி கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி ஒரு மேரேஜுக்கான மொத்த ஏற்பாட்டையும் யாரால பண்ண முடியும்? நீ வேற, இது ஆடி மாசம்ங்கிறதுனாலதான் எந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனும் எந்த ஒரு நல்ல விசேஷமும் நடக்காம நம்ம மேரேஜ் இண்டஸ்ட்ரியில எல்லாரும் வேலை இல்லாம இருக்காங்க. அதனாலதான் இந்த விஷயத்துல எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதுவே வேற ஏதாச்சும் முகூர்த்த நாளா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். இன்னைக்கு ராகவ் சார் என்ன நாரா கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. ஏதோ என்னோட லக்குன்னு வச்சுக்கோ. ஆனா உன்ன மாதிரி ஒரு அசிஸ்டன்ட வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, ஐயோ போதும்பா சாமி. இந்த தடவை வேலைக்கு வேற ஆளு எடுத்தே ஆகணும். சரி, அத அப்புறம் பாத்துக்கலாம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம ரெடி பண்ண சொல்லிட்டோம். ஆனா நம்ம போய் நின்னாதான் எல்லா வேலையும் சரியா நடக்குதா இல்லையான்னு தெரியும். நான் இப்பவே மண்டபத்துக்கு போறேன். அந்த ரிஷி வந்தா நீயே எல்லா விஷயத்தையும் பேசிடு. சுமதிக்கு அவள் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் ஸ்ருதி. மிக பெரிய அளவில் வரவேண்டிய பிரச்சனையிலிருந்து தப்பித்து இப்போது எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது என ஸ்ருதி நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இனிமேல் தான் ரியல் மாரத்தான் ஓட்டமே ஆரம்பிக்க போகிறது என்பது அவளுக்கு தெரியவில்லை. சுமதியிடம் அவள் செய்ய வேண்டிய வேலைகளை ஒவ்வொன்றாக ஸ்ருதி சொல்லிக் கொண்டிருக்கும் போது திடீரென அந்த கடையின் வெளியே நின்று கொண்டு யாரோ ஒருவன் அழைக்கும் சத்தம் கேட்டது. ஸ்ருதியிடம் சொல்லிவிட்டு சுமதி யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்க சென்றாள். ஸ்ருதிகோ அடுத்து என்ன செய்வது, ராகவை எப்படி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அடுத்து எவ்வாறு பார்ட்டிக்கு அரேஞ்ச் செய்வது என்று திட்டங்களை தீட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். ராகவின் ரிசப்ஷனை நல்லபடியாக முடித்து தருவாளா ஸ்ருதி? வெளியே வந்திருப்பது யார்? ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனதிற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்.